ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் லீவ் தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபெட்டோட லாஸ்ட் மீட்டிங் சமரி டீடைல்ஸ் பார்க்கும்போது 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் ஒரு ரேட் கட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து செகண்ட் ரேட் கட்டாக இருக்குது இந்த 2024. எல்லா மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட்டுக்கு வந்து ஃபேவராக தான் ஓட் பண்ணியிருக்காங்க. இதில் லேபர் மார்க்கெட்டோட கண்டிஷன் வந்து ஜென்ரலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷனும் 2% அதை நோக்கி வந்து குறைஞ்சிட்டே வருது. இதில் அவுட்லுக்குன்னு பார்க்கும்போது 25 பேசிஸ் பாயிண்ட் எகைன் ஒரு ரேட் கட் டிசம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. கோர் இன்ஃப்ளேஷன் பார்க்கும்போது ஹையாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாட்டு இன்ஃப்ளேஷனை குறைக்கிற இதில் தான் இருக்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர்னு பார்க்கும்போது லேபர் மார்க்கெட்டில் பெருசாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி ஃபெட்டோட தலைவராக இருக்கிற ஜெரம் போல் இவர் ட்ரம்ப் மாற்றுவார்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருந்தாரு, ப்ரோ நீங்கள் வந்து 35% வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. எதுக்குன்னா இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 3.50 காசு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு 35% டிடிஎஸ் டிடெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் அது ஒரு ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ஒரே ப்ராக்கெட்டில் இருந்தால் நானும் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஒருவேளை 35 பேசிஸ் பாயிண்ட் தான் 35 பெர்சன்டேஜ் தான் டிடிஎஸ்ன்னு சொல்லி. அது 35%ங்கிறது அந்த ஃபேஸ் வேல்யூவோட டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அந்த ஃபேஸ் வேல்யூவில் எத்தனை பர்சன்டேஜ் டிவிடெண்ட் தான் அந்த 35%. நான் 35% டிடிஎஸ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட தப்பாக சொல்லிட்டேன். ஸோ அது வந்து டிடிஎஸ் டிடெக்ஷன் கிடையாது, மோராரட் அது ஃபேஸ் வேல்யூவோட பர்சன்டேஜ். அதனால பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டிடெக்ஷன் இருக்குது, ஆனால் 35% இல்லை. இது வந்து நான் உங்கள்கிட்ட தப்பாக மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அதை திருத்திக்கிறேன். ஸோ செப்டம்பர் 25 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட், டிசம்பர் 8 அந்த டிவிடெண்ட் வந்து பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனில். நான் உங்கள்கிட்ட தவறான அப்டேட், அதை மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா டிவிஸ் லெபார்டரிஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 46.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 510 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 22.5% இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2338 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 722 கோடியாக இருக்குது. ஓவராலாட்டு இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ப்ராஃபிட் குவார்டர் பேஸில் 19%, இயர் இது ரெவன்யூ குவார்டர் பேஸில் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஃபாரஸ்ட் கெயின் ஒரு 29 கோடி ஃபாரஸ்ட் கெயின்னு சொல்கிறாங்க. அது சேம் பீரியட் லாஸ்ட்டில் வெறும் 1 கோடியாக தான் இருந்திருக்கு. ஓவராலாட்டு நல்ல இன்க்ரீஸு. மார்ஜின் 30.6% இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கன்சாலிடேட்டட் டோட்டல் இன்கம் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 25ல் 4640 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 940 கோடியாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 5,930 க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் 1 இயரில் இந்த ஸ்டாக் வந்து 70% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் என்கிட்ட கிடையாது. டிவிஸ் லெபார்டரிஸ் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க டிவிஸ் லெபார்டரிஸ். அது மட்டும் இல்லாமல் டிவிஸ் லெபார்டரிஸ் ஒரு 1.98 crores வந்து ஆந்திரா யூனிவர்சிட்டிக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ஓ வாட்டர் பிளான்ஸுக்கு தான் டொனேட் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் வாட்டர் பிளான்ஸ் ஒரு 70 யூனிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.98 crores வந்து டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் டிவிஸ் லெபார்டரிஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா சன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா சன்ஸ் வந்து செமிகண்டக்டர் பிளான்ட் சம்மந்தமாட்டு சிங்கப்பூர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ இது சிங்கப்பூரோட மினிஸ்ட்ரி ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் லா கே சண்முகம் அவர் தான் அந்த அப்டேட்டை சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இப்போ டாடா சன்ஸும் சிங்கப்பூரும் பார்த்தீங்கன்னா இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க செமிகண்டக்டர் பிளான்ட் சம்மந்தமாட்டு. ஓரியன்ட் சிமெண்ட்ஸு கியூட் ரிசல்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி ரீசெண்டாட்டுக்கு அக்யூசிஷன் பண்ண கம்பெனிஸு. ப்ராஃபிட் 90% காலி, 2.32 crores தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 24 கோடி ப்ராஃபிட்லேருந்து இப்போ 2.32 crores தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 90% ப்ராஃபிட் காலி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 24.5% கீழே விழுந்திருக்கு, 544 கோடியாக குறைஞ்சிருக்கு. இதில் தான் பார்த்தீங்கன்னா கௌதம் அதானி வந்து அவங்களோட கம்பெனி மூலமாட்டு ஒரு 8100 கோடிக்கு 46.8% ஆஃப் த ஸ்டேக் இந்த ஓரியன்ட் சிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஒன்று நெக்ஸ்ட்டு 26% ஆஃபர் ஓப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. 26% ஆஃப் த ஸ்டேக்குக்கு மார்க்கெட்டில் ஓப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் பேண்ட் 395.40 காசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 16 பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஆஃபர் வந்து ஓப்பன் ஆகுது. மோராட் இது வந்து ஓரியன்ட் சிமெண்ட்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா எல்ஐசிசியில் பேங்க்ஸில் வந்து ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 1% கீழே ஸ்டேக் இருந்தது, இப்போ 4.05% ஸ்டேக் அதிகரிச்சிருக்கு. கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் 6.07% இருந்தது, இப்போ 8.42% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்ல $2.24 2.24% இருந்த ஸ்டேக் இண்டஸ்இண்ட் பேங்க்ல இப்போ 4.36% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல 1% கீழே இருந்த ஸ்டேக்கு இப்போ வந்து 2.68% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பத்தாஞ்சலி ஃபுட்ஸில் 2.06% இருந்தது, இப்போ 3.72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது
ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் 8.66% இருந்தது 9.81% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டேக்ஸில் வந்து சில பேங்க்ஸு சில கம்பெனிஸில் ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கவனிக்க வேண்டியது இண்டஸ்இண்ட் பேங்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் தான். ரீசெண்டாக நடந்த கிராஷில் வந்து அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கமெண்ட்ல ஆதித்யா பிர்லா அந்த ஜுவல்லரி செக்மெண்ட் நோவல் ஜுவல்லரியை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நோவல் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 18 monthsல 100 கடைகள் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த கம்பெனியோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் சந்தீப் கோஹ்லி அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. இந்த நோவல் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு கடை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 ஸ்டோர்ஸ் வந்து இந்த எண்ட் ஆஃப் ஜூலையில் வரைக்கும் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. டெல்லி, மும்பை, பூனே, அகமதாபாத், இண்டூர், ஜெய்ப்பூர் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கடைகளை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறது மும்பையில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அவங்க செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது அவங்களோட ஆர்கனைஸ் ஜுவல்லர்ஸ் அக்கௌண்ட் வந்து 40% ஆஃப் த டோட்டல் ஜுவல்லரி மார்க்கெட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் 19 பார்க்கும்போது 22% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்தியாவில் பிராண்டட் ஜுவல்லரி மார்க்கெட்டு யார் டாமினேட் பண்ணுறாங்கன்னா தனிஷ்க், சென்கோ, ஜுவல்காஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ் இவங்க எல்லாமே டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கூடையும் பார்த்தீங்கன்னா இந்த நோவல் ஜுவல்லர்ஸ் வந்து ஆதித்யா பிர்லாவோட நோவல் ஜுவல்லர்ஸ் வந்து காம்படிஷன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எப்படி வளர்ச்சி அடைங்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா காம்படிஷன் ரொம்பவே ஜுவல்லரி மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது. அவங்களெல்லாம் பீட் பண்ணி இவங்க வளர்ச்சி அடைஞ்சு மேலே வராங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் நான் சொன்ன அந்த சந்தீப் கோஹ்லி இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிலீவரில் இருந்து அடுத்தது நோவல் ஜுவல்லர்ஸுக்குள்ளே வந்தார். அவர் வளர்ச்சி பாதையை கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 291 கோடி பண்ணியிருக்காங்க. நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 65 கோடியாக இருந்தது. இப்போ எங்கேயோ போயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் இன்கம் 1491 கோடியாக இருக்குது. இன்கமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 1195 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஒன் ஆஃப் த ஷிப்பிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் எல்என்ஜியும் பண்ணுறாங்க, லிக்விட் நேச்சுரல் கேஸு. ஸோ மோராட்டு 50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஷேர் ஏர்டெல்லாம் இருக்குன்னு தெரியல. லாஸ்ட்டாக 4% நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு இவங்க ராஷ்ட்ரிய இஸ்பட் நிகம் லிமிடெட் இந்த ஸ்டீல் கம்பெனிக்கு இது ஒரு பப்ளிக் செக்டர் ஸ்டீல் மேனுஃபேக்சர் கம்பெனி. இவங்களுக்கு ஒரு 9000 கோடி லோன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த லோனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லோன் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போல் இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லோன் கேட்டகரியில் வரும்னு சொல்லி அவங்க வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நாளுமே ஸ்ட்ரெஸ் லோனில் வராது. இந்த 9000 கோடி லோன் வந்து ராஷ்ட்ரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லூப்பின் கொடுத்த அப்டேட்டு டபுள் டிஜிட் க்ரோத் எதிர்பார்க்குறாங்க செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25ல். இதில் அவங்க சொல்கிறது அவங்களோட யூஎஸ் பிஸ்னஸை வந்து நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாட்டு டயபெட்டிஸ் செக்மெண்ட்டில் வந்து ரிகவரி பண்ணுறோம். போஸ்ட் பேட்டன் வந்து எக்ஸ்பைரியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓரளாட்டு யூஎஸ் பிஸ்னஸ் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. இது வந்து லூப்பின் கொடுத்த அப்டேட்டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் 25ல் டபுள் டிஜிட் க்ரோத் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து அவங்களோட பனாய் பாலமூடா கோல் பிளாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில பிட்ஸ் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பிளாக்லலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தவிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பனாய் அண்ட் பாலமுடா கோல் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1376.057 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஜார்க்கண்டில் இருக்கிற இன்னொரு பிளான்ட்டு அது வந்து 6th tranche 15th tranche 16th tranche ஆக்ஷன் மூலமாட்டும் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலாட்டு இந்த பிளாக்லலாம் நான் சொன்ன அந்த பனாய் பிளாக்கு என்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலமுடா பிளாக் இந்த கோல் பிளாக்ல வந்து அவங்க பிட்ஸ் வின் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. எபிக்ரல் இண்டிகேட்டட் கெமிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி 81 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ராஃபிட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 632 கோடியாக இருக்குது. சேல்ஸ் வால்யூம் 6% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் 83% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ரிலைசேஷன் ட்ராப்டு வந்து ஆல் த ப்ராடக்ட்ஸ் குறிப்பாட்டு குளோரோமெத்தேன் அது வந்து 1 to 7% அந்த ரேஞ்சில் இருக்குது. குளோரினேட்டட் பாலிவினைல் குளோரைட் அந்த கெப்பாசிட்டி 1,50,000 tons per annum வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. எபிக்ளோரோஹைட்ரின் அது வந்து 1,00,000 TPA அது வந்து அவங்களோட குஜராத் தாகஜ் பிளான்ல வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எபிகரல் லிமிடெட் ஒரு கெமிக்கல் மேனுஃபேக்சர் கம்பெனி அவங்க தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. ரிசல்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏர் இந்தியா குரூப் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. சில மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஸ்தாரா மெர்ஜருக்கு அப்புறம் அவங்களோட மேனேஜ்மெண்ட்டில் சில சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வினோத் கண்ணன் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் விஸ்தாரா அவர் இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து சீஃப் இன்டிகிரேஷன் ஆஃபீஸர் அந்த ரோல்லையும் ஹோல்ட் பண்ணுறாரு இந்த மெர்ஜருக்கு அப்புறம்.
இதில் வந்து மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கும் இவர் வந்து டேரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுவார் ஏர் இந்தியாவோட சிஓ கேம்பல் வில்சனுக்கு. தீபக் ராஜாவாட் சீஃப் கமர்ஷியல் ஆஃபீஸர் ஆஃப் விஸ்தாரா. சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நியூ ரோலில் ஒருத்தர் சிஓ அலோக் சிங் அவர் வந்து அந்த பொறுப்புக்கு வருவார். சிஎஃப்ஓ சஞ்சய் சர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட்டி இது வந்து ஏர் இந்தியாவில் சில மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.